டேய் தம்பி டேய் அந்த பக்கம் போகாதடா போகாதடா டேய். என்ன போகணும் யார் சொன்னா கேட்டேன். போதீங்க எங்க போக மாட்டீங்க, போங்கடா திரும்ப வருவீங்களா அப்ப பாக்குறேன். ஒன்றுக்கு போனா இவன் என்னடா இப்படி பேசினுக்கிறான்? யாரா அவன்? ஒரே டயர்டா. ஒருவேளை அந்த ஆள் தான் வந்துட்டானோ? ஏன் அவனுமே இல்லை. என்ன ஒரு காலை, எனக்கு வேற ரொம்ப அர்ஜென்ட்டு. அம்மா பெண்ணாக உருவான யாரோ இருக்கிற மாதிரி இருக்கு. அப்படியே கண்டுக்காத மாதிரியே போயிடுவோம். எனக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லைடா. சுற்றி நான் மட்டும் தான் இருக்கும் போல். இந்த இடத்த நம்ம வாங்கி போட்டுறாமா? காசு இல்லையே. எவ்வளோ தொட்ட மாதிரி இருந்துச்சுடா. ஐயோ இங்கே இருக்கவே கூடாது. ஓடுற ஏய். வேற உள்ள போயிட்டானே. என்ன இது? இனிமே அங்கே இருக்கணா? நான் எப்பயும் ஓடுனேனே. முதல்ல இந்த இடத்துல இருக்கவே கூடாது. ஓடுறேன். தம்பி அண்ணே 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 உள்ள ஏதோ இருக்குண்ணே. என்னை பிடிச்சி இழுத்துச்சுண்ணே. அண்ணே அண்ணே உள்ள என்னென்ன இருக்கு? உள்ள என்ன தானே இருக்கு? சொன்ன நீ தண்டா போவாதுன்னு சொன்னேன். நீ போற வழியில ஒரு வாட்டர் டேங்க் பார்த்துருப்பியடா. அது ஒன்று சும்மா ஓடாதடா. சில வருடங்களுக்கு முன் ஒரு நீண்ட காட்டு பக்கம் இருக்கும் சிறிய கிராமத்தில் ஒரு பெண் அங்கு வந்தாள். அவளுடைய கண்களில் கண்ணீர் மட்டுமே இருந்தது. அவளது மனதில் கசப்பான நினைவுகள் அலைக்குள் கொண்டாடியது. அந்த கிராமத்தின் மையத்தில் இருந்த பழைய பாழடைந்த தண்ணீர் தொட்டி அங்கே அவளின் வாழ்க்கையின் கடைசி சாட்சியாக இருந்தது. அவள் தொட்டியின் மேலே ஏறி நின்றபோது அவளது இதயம் கதறி அழுதான். ஆனா அந்த அழுக்குரல் கேட்க அந்த ஊரில் யாருமே இல்லை. கோதைய கருப்பு பனி போல அந்த வானம் ஒருவர் கண்ணீர் போல மின்னியது. இத்தனை கஷ்டம் தண்ணீரில் மாய்க்கும் ஆவிகள் எப்படியாக இருந்ததோ அவளும் அதற்கான ஒரு சித்திரமாக மாறினாள். இறுதியாக ஒரு நொடி துணிச்சலுடன் அவள் தனது உயிரை அங்கேயே மாய்ந்து கொண்டாள். அவள் உடல் மறைந்தது. ஆனா அவளுடைய ஆத்மா அது அந்த சிறிய கிராமத்தை விட்டு போகவில்லை. அன்று முதல் அந்த பழைய தொட்டியைச் சுற்றியே அவள் ஆவி சுற்றி கொண்டிருக்கிறது. அந்த வழியாக செல்பவர்களுக்கு புரியும் போது இருட்டில் கேட்கும் அவளின் மெல்லிய அடுக்குரலும் சட்டென தோன்றி மறையும் அந்த உருவமும் உணர்த்துகிறது. இப்போதும் அந்த பாதையில் தனியாக போனால் ஜாக்கிரதை. அது ஆவி தானே அங்கேயே சுற்றி நிற்குது. இந்நேரத்துக்கு அந்த ஆவி உன் உருவத்தை எடுத்துருக்கோண்டா. ஆமாண்ணா, எப்படின்னா உனக்கு தெரியும்? ஆமாண்ணா, என் உருவத்தை எடுத்துக்கிச்சுண்ணா அது.